வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய பிரபல ரவுடி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு நடைபெற்ற சேசிங்கில் ரவுடி கும்பலை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். திக் சம்பவத்தில் நடந்தது என்ன? மாமல்லபுரத்தில் ரவுடிகள் சங்கமித்த இரவு பார்ட்டி நடைபெற்றுள்ளது. ஊரில் உள்ள ரவுடிகள் எல்லாம் கூடியிருந்த நிலையில் 11 கொலை வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர். தப்பி ஓடிய ரவுடி போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகரின் பிறந்தநாள் விழா மாமல்லபுரம் அருகே இளந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் வியாழக்கிழமை இரவில் நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதியைச் சேர்ந்த நெடுங்குன்றம் சூர்யாவும் கலந்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மது விருந்து, போதை வஸ்து என சகல வசதிகளுடன் கொண்டாட்டத்தில் ரவுடிகள் திளைத்திருக்கின்றனர். போதை தலைக்கேறியதில் ரவுடிகள் சிலருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் தெரிய வந்ததும் பிறந்தநாள் விழாவில் தேடப்படும் குற்றவாளிகள் யாராவது பங்கேற்றிருக்கிறார்களா என்பதை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசாருக்கு செங்கல்பட்டு எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ரவுடிகளை தட்டி தூக்க மாமல்லபுரம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த ரேஞ்ச் ரோவர் கார் போலீசாரை கண்டதும் நிற்காமல் மின்னல் வேகத்தில் சீறிச் சென்றது. அதில் பிரபல ரவுடி சீர்காழி சத்யா தனது கூட்டாளிகளுடன் செல்வதை உறுதி செய்த போலீசார் சினிமா பாணியில் சேசிங் செய்தனர். போலீசார் தன்னை துரத்துவதை அறிந்து கொண்டு சத்யா பழவேலி மலைப்பகுதியை நோக்கி தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார். அதனை தடுத்து நிறுத்திய உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமாரை சத்யா தாக்கியுள்ளார். போலீசார் பதிலடி கொடுக்கும் வகையில் சத்யாவை நோக்கி சுட்டதில் அவரது இடது காலில் குண்டு பாய்ந்துள்ளது. காயமடைந்த ரவுடி சத்யாவை மீட்ட போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சிறை கைதிகளின் வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர், சத்யாவின் வலதுகரமாக கருதப்படும் தஞ்சை பால்பாண்டி மற்றும் திருவாரூர் மாரிமுத்து ஆகிய 4 பேரை கைது செய்திருக்கின்றனர். கடந்த 2005ஆம் ஆண்டு ரவுடி டெலிபோன் ரவி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சீர்காழி சத்யா முக்கிய குற்றவாளி என்று தெரிய வந்துள்ளது. மேலும் 2010இல் அமைச்சர் KK நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மையை கண்டறியும் சோதனையில் முக்கிய குற்றவாளி என்றும் கூறப்படுகிறது. 11 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி உட்பட 32 வழக்குகள் நிலுவையில் உள்ள சத்யா கடந்த 2021இல் பாஜகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மாமல்லபுரம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் செங்கல்பட்டு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.